வணக்கம். வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் சொந்தமாக சார்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு என்னென்ன ஸ்டாக்கு பிக் பண்ணணும், கம்ப்ளீட் இந்த ஊரில் இருக்கிற ஸ்கேனர்லாம் வந்து ரேண்டமாக எடுத்து கொடுக்கும். அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா போட்டுட்டு அந்த ஃபார்முலாவில் போட்டு எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில இதில் வந்து உங்களை ஃபார்முலா போட்டுட்டு எடுக்க சொல்லும். அது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டை வச்சுட்டு அது வந்து ஊருக்கே தெரியும். அப்போ ஈஸியாக வந்து உங்களை ட்ராப் பண்ண முடியும். சரி, அந்த 50-day மூவிங் ஆவரேஜ், 30-day மூவிங் ஆவரேஜ், நிறைய இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து வேலைக்கு ஆகுமா? யூஸ் ஆகும், ரைட்? அங்கங்கே யூஸ் ஆகும். பட் அதுதான் மெயின்ன்றது கிடையாது. நிறைய பேர் வந்து நான் வந்து டிப்ஸ் வாங்கிட்டு இருக்கேன், நான் நிறைய படிச்சிருக்கிறேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் நான் சிங்கம் புலி, எனக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய படிச்சிருக்கிறேன். கரெக்டு, படிச்சிருக்கீங்க. ரிசல்ட் என்ன? உங்களால் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுதா? முடியலன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு இருக்குன்னு அர்த்தம். வாங்க எங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் கம்ப்ளீட்டாக there is no strategies which we teach. Complete technical analysis, candlestick pattern, chart patterns, classical technical analysis, price action, indicators, Fibonacci, Elliott's wave, futures and options, அந்த டேட்டா அனாலிசிஸ். இன்னைக்கு டேட்டில் வந்து நிறைய பேர் வந்து இது பிட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, ரைட்? நான் வந்து ஆப்ஷன் செல்லரு, நான் ஆப்ஷன் பையரு. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் என்ன பண்ணுமோ அது மார்க்கெட் பண்ணிட்டு போகலாம். டோன்ட் பி சூஸி, நான் இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன்றது தேவையில்லை. இதில் வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து செம்ம காசு, ரிஸ்க் ரொம்ப கம்மி. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரைட்? ஆப்ஷன் பையிங்கில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங்லேயும் ரிஸ்க் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வாங்க, கம்ப்ளீட் அனாலிசிஸ் நெக்ஸ்ட் 6 monthsக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் லைவ் அனாலிசிஸாக இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் வந்து நம்ம கற்றுப்போம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். நம்மளோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9444468888. நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி, ரைட்? முந்தா நேற்றும் நம்ம சொன்னோம் வெறும் டைட் ரேஞ்சில் இருக்குது. நேற்று வந்து நம்ம சொல்லிட்டுனோம் ரொம்ப டைட் ரேஞ்சில் இருக்குது, ரைட்? தோ அடுத்த வீக்குக்கான கான்ட்ராக்ட் வந்துருச்சு நிஃப்டியில். பட் 23,700 கால், ஹெவி கால் ரைட் இருந்துச்சு. அது 24க்கு போட்டிருந்தாங்க பிகாஸ் ஆஃப் ஆர்பிஐ பாலிசி. கொஞ்சம் வேணும்ல விளையாடுறதுக்கு. அதே மாதிரி 23,500 லெவலில் நிறைய புட்டு எழுதியிருந்தாங்க, அதே லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஒன்றும் பெரிய ஆக்ஷன்ஸ் இருக்கல. மோஸ்ட்லி இன்ஆக்ஷன் தான் நம்ம சொல்லலாம். அந்த நியூஸ் வந்த சமயத்தில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் 10 o'clock வந்துச்சு. 10:05, 10:09க்குலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்சைட், அதுக்குமா ஒரு பெரிய டவுன் சைட். பெரிய ஃபால் வந்தோடனே அடுத்த 45 minutes, ரைட், 212 points அப்பாச்சு. எந்த அளவுக்கு மேலே எடுத்துகிட்டு போனாலும் அதே லெவல் கீழே இறக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ பேசிக்கலி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து மோர் ஆஃப் எ டைம் பாஸ் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த ஆர்பிஐ பாலிசி வந்த சமயத்தில் தான் வந்து பெரிய ஃப்ளக்சுவேஷன். அதுலேயும் நீங்கள் ஆப்ஷன்ஸில் சத்தியமாக சம்பாதிச்சிருக்க முடியாது. பிகாஸ் ஆப்ஷன் ப்ரீமியம் இரோட் ஆகிருக்கும் பிகாஸ் ஆஃப் விக்ஸ் காலியானனால. ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி நோ ஆக்ஷன், ரைட்? இன்ட்ராடே ஸ்விங் வந்து அரௌண்ட் 273 points. அதில் வேணால் நீங்கள் ஆப்ஷன்ஸில் ஏதாச்சும் சம்பாதிச்சிருக்கலாம். பேங்க் நிஃப்டியில் அரௌண்ட் 728 points சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸில் ஃபியூச்சர்ஸில் வேணால் சம்பாதிச்சிருக்கலாம் இல்லையா? ஆப்ஷன்ஸில் சம்பாதிச்சிருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அண்ட் 227 points மைனஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி வந்து -66 pointsல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 62 points ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 222 points வந்து ப்ரீமியமில் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்று மாதிரி 24,000 தான் ஹையஸ்ட் காலும், செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 23,800 வந்து செகண்ட் ஹையஸ்ட் காலும் இருக்குது. புட்டை பொறுத்த வரைக்கும் தள்ளி எழுதியிருக்கு. 23,200 லெவலில் எழுதியிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆல் அப்சைடில் வந்து முடிஞ்சு போச்சு, மோர் ஆன் டவுன் சைடு தான்ற மாதிரி இருக்குது. ஸோ டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இம்மெட்டீரியல், ரைட்? நாளைக்கு காலையில் வந்து என்ட்ராங்க. அண்ட் மண்டே அன்னைக்கு என்ன ஆகுதுன்றது எது வேணால் ஆகட்டும். பட் பேசிக்லி ஆக்ஷன்ஸ் முடிஞ்சு போச்சு. அஃப்கோர்ஸ் எஸ், பிஜேபி வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் வரும். பட் ஈக்குவலி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியும் ஓரளவுக்கு உள்ளே வரும். ஃபுல் வைப் அவுட் ஆச்சு ஆம் ஆத்மி பார்ட்டின்னு சொன்னால் பிஜேபி வந்து தனிக்காட்டு ராஜாவாக பண்ண முடியும். ஆம் ஆத்மி பார்ட்டியை உள்ளே வச்சுக்கிட்டு இது பண்ணுறதுன்றது பேசிக்லி டெல்லி அசம்பிளியில் வந்து எதுவுமே நடக்காது. அவங்க வந்து கயாமையான்னு குதிச்சிட்டு இருப்பாங்க எதிர்கட்சி மாதிரி. ஸோ பேசிக்லி இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி க்ளீன் ஸ்வீப்பில் வந்தான்னு சொன்னால் ப்ராபப்ளி தேர் குட் பி அ ரேலி. எனிவே வி வில் லுக் ஃபார் தட். நாளைக்கு காலையில் இருக்குது, ஒரு 11:30, 12க்குள்ளே கிளாரிட்டிஸ் வந்துடும். நம்மளோட ஜோஹோ மீட்டிங்ஸ் நாளைக்கு கிடையாது. ப்ராபப்ளி ஃபர்தர் கிளாரிட்டி வரட்டும்.
இல்லை நம்ம சைடில் சில சர்டிஃபிகேஷன்ஸ் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் எடுத்துக்கிட்டோன்னு, ஓவரால் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, இட் வாஸ் மோர் ஆஃப் எ டைம் பாஸ். முந்தா நேற்று எந்தெந்த செக்டார்ஸ்லாம் வந்து டவுன் ஆச்சோ அந்த செக்டார்ஸ்லாம் இன்றைக்கி வந்து தூக்குச்சு. எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன், முந்தா நேற்று வந்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பெருசாக கீழே விழுந்துச்சு. நேற்று வந்து பேஜ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் அப்படியே டைம் பாஸ்க்கோசரம் மேலே தூக்கிச்சு, புல் பேக் ரேலி, ரைட். இன்றைக்கி மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. இதுதான் நேற்று வந்து ட்ரெண்ட்ஸ் வந்து பெருசாக கீழே விழுந்துச்சு, பெரிய பார் வந்துச்சு. நேற்றே வந்து நம்ம சொன்னோம், இன்றைக்கி வந்து அது வீக்னஸ் இருக்குது, ஃபர்தர் டவுன் சைட் போகலாம், பட் ஒரு புல் பேக் ரேலி வரும். இன்றைக்கி எடுத்து பார்த்திங்கன்னா அது ஒரு புல் பேக் ரேலி. ப்ராபப்ளி மண்டே இல்லை டியூஸ்டே அன்றைக்கி அது ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ டோன்ட் ஹேவ் டு வரி, தேர் ஆர் ஜென்யூன்லி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அப்சைட் மூவ் ஆகிருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. பஜாஜ் ஃபைனான்ஸ்லாம் எடுத்துங்களேன், லாஸ்ட் ஒரு 20-25 டேஸில் வந்து இட் ஹஸ் கிவன் 18% ரிட்டர்ன்ஸ். நிறைய ஸ்டாக் வந்து புல் பேக் ரேலி தான் போயிட்டுருக்கோம் இல்லையே. இட் இஸ் மோர் ஆஃப் எ புல் பேக் ரேலி, இட் இஸ் நாட் எ சீரியஸ் ரேலி. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இது மாதிரி ட்ராப் ஆகாத பார்த்துங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் உங்களோட கன்சல்டிங் பண்ணிவிட்டு அதுக்குமா டெசிஷன்ஸ் பண்ணுறது முக்கியம். கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு நேற்று லெவல்லே தான் நிற்கிது. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் தோ ஒரு $13-14 மேலே இருக்குது, பட் இட் இஸ் இம்மெட்டீரியல். ஏன்னு சொன்னால் ருப்பியை பொறுத்த வரைக்கும் 87.55-56 நேற்று இருந்துச்சு, இன்றைக்கி 87.50, ஒரு 7 பைசா கம்மியாக இருக்குது. ருப்பி ஹஸ் பிகம் ஸ்ட்ராங்கர். கோல்டு டேர்ம்ஸ், அதாவது ருப்பி டேர்ம்ஸில் கோல்டு எடுத்துக்கிட்டால் 8,750, இதுதான் வந்து சென்னையில் 24 கேரட் ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. அண்ட் ஏற்கனவே ருப்பி ரேட் சொல்லிட்டோம். இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 87.50 வந்து ட்ரேட் ஆகிருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 99,000 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஒரு 100 ரூபா கம்மியாக ஆகிட்டுருக்கு. இது வந்து 999 குவாலிட்டி சென்னையோட ரேட்டு, ரைட். 999 பர் கேஜி ரேட்டு. சரி, இன்டர்நேஷ்னல் என்ன இருக்குது ஈவெண்ட்டு? ட்ரம்ப் ஆஸ் யூஷுவல் நிறைய விஷயத்த சைன் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறாரு, எப்படி யூஎஸோட இன்டர்நேஷ்னலில் அங்கங்கே பஞ்சாயத்துக்கு அவசரம், இந்த பெரிய மனுஷன்லாம் இருப்பாங்க தெரியுமா, ஜமீன்தாஸ், அவங்களே வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனாலும் அந்த 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 கெத்துக்கோசரம் ஊரில் எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்ருப்பாங்க. அது மாதிரி தான் யூஎஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $500-600 பில்லியன் பர் இயர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஃபார்ம் ஆஃப் எய்ட், அவங்களுக்கு வந்து தேவைன்றது. இதை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டார் தலைவர், ரைட். நிப்பாட்டினது இல்லாத அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு 200-300 பேரை வேலைக்கு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் தூக்க போகிறேன். 10,000 பேர் இருந்தாங்க. அப்போ 9,700 பீப்புளை வந்து டிஷும். இது ஒன்று. சிஐஐ, எஃபிஐ இதுலேயும் இதே மாதிரி பல்காக வந்து தூக்குறாங்க. ஸோ அந்த உள்நாட்டில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் வரலாம். உளவுத்துறையில் இது மாதிரி டப்புன்னு மேஸாக தூக்கும் போதும் நிறைய பிரச்சனைகள் வரும். நான் சொன்னேன் தெரியுமா, ட்ரம்ப் வந்துச்சுன்னா ஊரில் வந்து நிறைய எட்டப்பர், ரைட், நம்ம ஊருன்னு இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற எட்டப்பர்களாக வெளில வருவாங்க, எக்ஸ்போஸ் ஆகும். அதுதான் வந்து நடக்க போகுது. வீல் வெயிட் அண்ட் சி எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வெளில வரப்போகுதுன்றது பார்க்கலாம். ஐ வில் பி மோர் இன்ட்ரெஸ்டட். இந்தியாவில் எத்தனை எட்டப்பர் இருக்கான்றதை நம்ம கவலைப்படல. பங்களாதேஷில் என்ன நடந்துச்சு அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிச்சுனால் இந்தியாவில் எவ்வளோ தூரம் சிஐஐ ஆகட்டும், இல்லை யூஎஸ் கவர்மெண்ட் ஆகட்டும், இல்லை இது மாதிரி உள்நாட்டில் உட்காந்துக்கிட்டு நம்மளை பற்றி சொல்கிற ஆட்களோட டேட்டாஸ் வெளியில் வரும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரைட். இதுக்கு மட்டுமே நம்ம வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். அப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு கிளாரிட்டிஸ் இருக்கும். ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஏதோ ஒரு டைரக்ஷனை எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வீக் அந்த டைரக்ஷன்ஸ் கிடைக்குமான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.